ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சூப்பரான எக் கிரேவி. இந்த கிரேவியை சாதம், சப்பாத்தி, புலாவ், நான், ஆப்பம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இந்த சம்மர் டைமில் ரொம்ப நேரம் நம்ம அடுப்புக்கிட்ட நிற்க முடியாது. இந்த கிரேவியை காலையிலேயே செஞ்சுட்டோன்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு 3 வேளையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செய்யறதும் ரொம்பவே ஈஸி. ஒரு 15 நிமிஷத்தில் இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கிரேவியில் சேர்த்துருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸோட அளவுகளையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான இந்த எக் கிரேவியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் மீடியம் சைஸில் 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வரணும். மீடியம் சைஸில் 5 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தக்காளியை 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துறதுனால அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இல்லைனா மசாலா கருகி போயிடும். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1½ டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்கன்னா 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம இது கூட பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய், 3 துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. 7 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. பெரிய பூண்டாக இருந்தால் நீங்கள் 4 கூட சேர்த்துக்கலாம். இது கூட 10 முந்திரி சேர்த்துக்குங்க. இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்ச மசாலாவை வதங்கிட்டு இருக்க தக்காளியோடு சேர்த்துருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்த மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம முந்திரியை அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால கிரேவி கொதிக்கும் போது திக்காகி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த கிரேவி ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. எனக்கு கிரேவி திக்காக தான் வேணும். அதனால் நான் இன்னும் தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா வேக வச்சிருக்க முட்டையை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அஞ்சு முட்டையை வேக வச்சு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாக சேர்க்குறீங்கன்னா நடுவில் லைட்டாக கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்குங்க. மஞ்சள் கருவை மேலே பார்த்த மாதிரி சேர்த்துக்குங்க. அப்போ தான் கரைஞ்சி போகாமல் இருக்கும். உங்ககிட்ட காசூரி மேத்தி இருந்ததுன்னா நல்லா கசக்கிட்டு இதில் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி சேக் பண்ணி விடுங்க. எல்லா முட்டையும் கிரேவியில் நல்லா மூழ்கிற மாதிரி லைட்டாக அழுத்தி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல க்ரீமியாக ஒரு சூப்பரான எக் கிரேவி நமக்கு தயாராகிருச்சு.
இந்த முட்டை கிரேவியை உங்கள் வீட்லேயும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.